உரிமையாளர்களுக்கு இது சோதனை காலம். கேஸ் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறோம். மின்சார அடுப்புகள் பயன்படுத்துவது குறித்து தமிழக அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் சார்பில் வரும் அக்டோபர் 1 முதல் 3ஆம் தேதி 3 நாட்கள் உணவு எக்ஸ்போ 2026 கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெறவுள்ள உணவு எக்ஸ்போ தொடர்பாக சென்னை அண்ணா சாலையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. இதில் பேசிய தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் தலைவர் வெங்கட சுப்பு, தமிழகத்தில் முதல் முறையாக உணவு தயாரிப்பு கருவிகளின் கண்காட்சி நடைபெறவுள்ளது. முன்னர் உணவு தொழிலில் கருவிகளை வாங்க ஜெர்மனி, சிங்கப்பூர், டெல்லி செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. வரும் அக்டோபர் 1 முதல் 3ஆம் தேதி வரை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உணவு எக்ஸ்போ 2026 நடைபெறவுள்ளது. தற்போது கேஸ் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் மாற்று எரிபொருட்களுக்கான கழிவு எண்ணெய், சோலார் அடுப்பு, மாசில்லாமல் நவீன முறையில் விறகடுப்பில் உணவுகளை சமைப்பதற்கான கருவிகள் இடம்பெற உள்ளன. சிறிய டீக்கடை முதல் பெரிய ஹோட்டல் வரை தேவையான கருவிகள் இடம்பெற உள்ளது. வங்கிகளின் கடன் பெறுவதற்கும் அரசு துறை மானியங்கள் பெறுவதற்கும் அரங்குகள் இடம்பெறுகின்றன. இதனை உணவு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் பயன்படுத்திக் கொள்ளலாம். உணவு வகைகள் செய்வது குறித்து சமையல் கலைஞர்கள் செய்து காட்ட உள்ளனர். கேஸ் விலை கிட்டத்தட்ட 160% அளவுக்கு உயர்ந்த போதிலும் உணவு விலை 5% அளவுக்கே உயர்த்தப்பட்டுள்ளது. ஆங்காங்கே சில உணவகங்கள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன. பெரும்பாலான உணவகங்கள் கால இடைவெளி அடிப்படையில் இயங்கி வருகின்றன. கேஸ் விலை பழைய நிலைக்கு திரும்பும் போது உணவு விலை குறைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு அவங்க ஆக்கக்கூடிய செலவை விட ஹோட்டலில் அந்த 2 பேர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த செலவு குறைவு, வெரைட்டியும் டேஸ்ட் பார்க்க முடியும். அதனால் இன்னும் அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் ஸ்மார்ட்டோ ஸ்விக்கின்னு டைரெக்டாக வீட்டில் டெலிவரி இருந்தால் கூட இந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க. இந்த உணவகத்துறை இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், இன்னும் பெட்டர் வெரைட்டிஸை கொடுக்கும். அதனால் நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல க்ரோத் இருக்குது. கவர்மெண்ட் நிறைய சப்சிடிஸ் நிறைய கொடுக்குறாங்க. பேங்க் லோன்ஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்குமா சார்? அதில் எல்லா துறையில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா ஃபுட் சேஃப்டிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் ஹைஜீனிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறது ஒரு ட்ரைனிங் சென்டர் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பேங்க்லேருந்து வர்றாங்க, எப்படி குறைந்த விலையில் கொடுக்க முடியும்னு நடந்துகிட்ருக்கு. இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றாங்க, அவங்க தனித்தனியாக ஸ்டாலும் எடுத்துருக்குறாங்க, பே பண்ணியே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சென்டரில் என்னென்ன சப்சிடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, லோனில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது ஒவ்வொரு துறையும் பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, முடிஞ்சால் அங்கேயே ஒரு கவுண்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். அதனுடைய பலனே அவங்க எடுத்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க.